அனைவரும் கூட இந்த ஊடகத்தின் வழியாக சந்திக்கிறதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாம் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வாழும்போது தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன பாருங்க. நாமும் நம் குடும்பமும் நம் அனைவரும் கூட கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழும்போது, ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன், நம்மளை படைத்த தேவன், அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால நாமளும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். தகப்பன் பரிசுத்தன், பிள்ளைகளும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் தேவன் சொன்னார், கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொன்னார். நாம் பரிசுத்தமா வாழும் போது, நம்மளை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இன்று நாம் தியானிக்க போறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நேரம் எடுத்து இந்த தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மீண்டும் உங்களுக்காக ஜெபிக்க, மீண்டும் கடைசியில் உங்களுக்காக ஜெபிக்க வருகிறேன். ஆமென். கேளுங்கள், கர்த்தருக்குள் மகிழுங்கள், கர்த்தருக்குள் களிகூருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தின் கடைசி வாரத்துக்கு முன்பதாக ஒரு வாரத்துக்குள் நாம் இருக்கிறோம். ஆம், இந்த வருடத்தின் இவ்வளவு நாட்கள் நம்ம ஆண்டரை காத்து வந்திருக்கிறாரே. இன்னும் புது வருடத்துக்குள் நம் கால் வைக்க போகிறதுக்கு 11 நாட்கள் தான் இருக்கின்றன. நாம் கழித்த நாட்கள் எப்படியாக இருக்குது? தேவன் நம்மளை எதற்கு அழைத்தார்? நாம் எப்படி வாழணும்? அப்படி நாம் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம், நம்மளே வசனத்துக்கு அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் என்ன? ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறா இருக்கிறது காரணம் என்ன? ஏன் சில வழிகள் திறக்கவில்லை? ஏன் குறைகள் இன்னும் நமக்கு கர்த்தர் அதை சரி பண்ணி கொடுக்கவில்லை? ஏன் வழிவாசல்கள் திறக்கவில்லை? ஏன் துக்கம்? ஏன் இந்த பிரச்சனைகள்? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்கள், லேவியர் 11:4 சொல்றா, 11:44, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் உங்களையும் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு பரிசுத்தராயிருங்கள். என்ன சொல்றார்? நான் பரிசுத்தர், உங்களை நான் பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறேன், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். பண்ணிக்கொண்டு பரிசுத்தமாகி பரிசுத்தமா வாழுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றார் பாரு, புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நீ பரிசுத்தமா வாழாததுக்கு ஆண்டவர் குற்றம் சொல்லல. உன்னுடைய இருக்கிற குறைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லல. உன்னுடைய குறைகளை அறிக்கையிடு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் ஆமென், ஹல்லேலூயா, உங்களையும் பரிசுத்த பண்ணிக்கொண்டு. ஹல்லேலூயா. உங்களை நீங்க தேவ வசனத்திலே கழுவணும். ஹல்லேலூயா. நீ உங்களை பரிசுத்தப்படுத்தணும். பண்ணிக்கொண்டு நீங்களே எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாயிருங்கள். லேவியர் 20:7, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். போதும். பரிசுத்தராய், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தரா இருங்கள். நீ குளிச்சு கிளீன் ஆயிரியா? புரியுதா? நீ குளிச்சு கிளீன் ஆயிரு. நீ உன்னை சுத்தம் பண்ணி நீ சுத்தமாயிரு. நல்ல ஒரு சுத்தமான நல்ல ஒரு ஒயிட் ட்ரெஸ் போயிட்டு அந்த சுத்தத்தை பாதுகாத்துக்கா, மறுபடியும் அழுக்குக்கு போயிடாத. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல நீ சுத்தமாயிரு, நீ அதே சுத்தத்துல வாழு. ஆண்டவர் சொல்லுகிறார் 20:26 லேவியர், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. இருப்பீர்களாக. பரிசுத்தராய் இருப்பீர்களாக. சரிங்களா? 1 கொரிந்தியர் 1:2. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தம் பண்ணுவதற்காகவும் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு வாசிப்பா. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். பரிசுத்தமாக்கப்பட்ட கை தூக்குங்க. சரியா? அடுத்தது வாசிப்பா. பரிசுத்தவான்கள் ஆகும்படி. பரிசுத்தவான்கள் ஆகும்படி. மறுபடியும் இன்னும்
அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்யறவன் அக்கிரமம் செய்யட்டும், ஆனா நீ இன்னும் பரிசுத்தமாயிரு. வாசிப்பா. அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபை யாரு? சபைக்கு சொல்றாரு ஆண்டவர். ஹலோ இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்டவர்களே, பரிசுத்தவான்களே, தேவ ஜனங்களே, சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்பா. எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும், இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற சபைக்கு, சகோதரனுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நீங்க பரிசுத்தமா வாழுங்கள். காரணம் 1 பேதுரு 2:9, நீ பரிசுத்த ஜாதி. 1 தெசலோனியர் 4:3 சொல்லுகிறது, உங்களை கர்த்தர் பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். நீ பரிசுத்தமா வாழணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நீங்கள் பரிசுத்தமா இருப்பீர்களாக, இது தேவனுடைய சித்தம். 1 தெசலோனியர் 4:7 சொல்லுகிறது, தேவன் நம்மளை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவன் நம்மளை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். தேவன் நம்மளை எதற்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திலே. இப்ப 1 தெசலோனியர் 4:7-8 2 வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் பைபிள் தெரிந்து கொள்ளுங்க. எல்லாரும் பைபிள் எடுக்கலாம், வாசிக்க கேட்கலாம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, தேவன் நம்மளை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தமா வாழணும், இது தேவனுடைய சித்தம். இல்ல நான் பரிசுத்தமா வாழ மாட்டேன் அப்படி நீ சொன்னா, நீ தேவனே வேண்டாம் சொல்றேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் சொல்லுகிறார், நீ பரிசுத்தமா வாழு. நீ வாழ மாட்டேன்னு சொல்றியா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னையே வேண்டாம்னு சொல்லிட்டடா. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நாமளும் சொல்லலாம், பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லுவோம். நீ அந்த பரிசுத்தத்துல இல்லைனா, நீ பரிசுத்தத்துல வாழலைனா என்ன ஆகுது? தேவனே அசட்டை பண்ணுகிறாய். தேவன் எனக்கு வேண்டாம், தேவனுடைய பேச்சு எனக்கு வேண்டாம், தேவனுடைய வார்த்தை எனக்கு வேண்டாம். இந்த 2013 கடைசி நாட்களிலே, கடைசி நேரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த வருடத்துல எவ்வளவு நாட்கள் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தில் வாழ்ந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களை யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் 24 மணிக்கூர் ஒவ்வொரு நாளும் நீங்க பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறீங்களா? அப்படி இல்லையா, இன்னைக்கு அறிக்கை செய். இன்னைக்கு கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிற நாள். இன்னைக்கு உங்களை சுத்திகரிக்கிற நாள். புதிய வருஷத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை ஆயத்தமாக்குற நாள். உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். உன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்து, உன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்து, உன் யோசனையை பரிசுத்தப்படுத்து, உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து. ஹல்லேலூயா. ஆமென். இப்படி இந்த பரிசுத்தத்தில் இருக்கிற காரியங்கள் என்ன? ஒரு சமயம் நீ அசட்டை பண்ணிருந்தா தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? லேவியர் 21:6 தேவனுடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சல் ஆக்கி இருக்கிறோமா? 21:6 தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆமென். நீ எங்காச்சும் நீ கிறிஸ்தவன், இயேசுவின் நாமத்தை தரிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய நாள், உன்னுடைய வார்த்தையினாலே, உன்னுடைய காரியத்தினாலே இயேசுவின் நாமம் எங்காச்சும் இந்த வருடத்திலே தூஷிக்கப்பட்டிருக்கிறதா? யோசித்துப் பார். உன் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், உன் தொழிலா இருக்கலாம், உன் பிசினஸா இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம், வீட்டிலே இருக்கலாம், வெளியே இருக்கலாம். உன்னால இயேசுவின் நாமம் குலைச்சப்பட்டிருக்குதா? கெட்டு போயிருக்குதா? இயேசுவின் நாமத்திற்கு கேடு வந்திருக்கிறதா? இவன் கிறிஸ்தவனா? இப்படி எங்காச்சும் வந்திருக்குதா? ஆராய்ஞ்சு பாருங்க. குடும்பத்துல சாட்சி கரெக்டா இருக்கா? பிள்ளைகளிடத்துல சாட்சி கரெக்டா இருக்கா? உன்னுடைய தொழிலில் சாட்சி கரெக்டா இருக்கா? உன் கொடுக்கறது வாங்குறதுல கரெக்டா இருக்கா?
யோசித்து பார். எங்காச்சும் தேவனுடைய நாமம் கொலைச்சல் ஆயிருந்தால் மன்னிப்பு கேளு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். 9 வாசிப்பா. எசேக்கியேல் 24:1 24:21 பாருங்க. நீ இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்கள் பலத்தின் முக்கியத்துவமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்மாவின் வாஞ்சியுமாகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் குலைச்சலானால் யார் பட்டயத்தால் விழுவார்கள்? நம்முடைய பிள்ளைகள் பட்டயத்தால் விழுவார்கள். அது உன்னுடைய பலத்தால் இருக்கலாம், உன்னுடைய கண்ணினால் இருக்கலாம், உன்னுடைய ஆசையினால் இருக்கலாம். ஹல்லேலூயா. எங்காச்சும் ஆண்டவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் இருந்தா இன்னைக்கு மனம் திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் 36:22 ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே. ஆமென். புறஜாதியாரிடத்திலே அந்நிய மக்களுக்கு முன்பதாக இயேசுவின் நாமம் தூசிக்கப்பட்டிருந்தால் மனம் திரும்பு. ஹல்லேலூயா. நம்மளை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும், நாம் சரியாம வாழாமல் இருந்தால் யாருக்கு கெட்ட பேரு? தேவனுக்கு கெட்ட பேரு. ஹல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினால் அதுதான் நம்ம மேல வருகிற கஷ்டங்கள், பாடுகளும் வேதனைகளுமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலிருந்து ஒரு விடுதலை வழியை வைத்திருக்கிறார். என்ன வழி? நம் பாவத்தை நாம் அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. என்னதான் இருக்கட்டும், அறிஞ்சோ அறியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ, நீங்க எப்படிதான் செய்யலாம். அல்ல ஒரு சூழ்நிலையெல்லாம் அப்படி பேசியிருக்கலாம், ஒரு சூழ்நிலையும் அப்படி செஞ்சிருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இல்ல மனைவியோட நீங்க காரியத்துல குடும்பத்தில் நடத்தும் போது ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு கோபத்தில் திட்டி இருக்கலாம், அவள் அழுது இருக்கலாம், மனவேதனை பட்டு இருக்கலாம். மன்னிப்பு கேளு. உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தப்படுத்திக்கொள். ஹல்லேலூயா. ஆமென். எந்த இடத்துல நாம பரிசுத்த குலைச்சல் ஆயிருக்குது பாரு. இவன் கிறிஸ்தவன், இவன் ஆலயத்துக்கு போறான், இப்படி பேசிட்டானே, ஆண்டவர் நாமம் போயிருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவரே என்னை மன்னியும். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, உன் பாவத்தை நீ அறிக்கையிட்டால் if you confess, note this point, if you confess, நீ அறிக்கையிட்டால் 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாத்தீங்களா? பாவத்தை இட்டாதான், நீ அறிக்கை செய்தா போதும், உனக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சியா? கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்து. ஆண்டவர் உங்களை குற்றப்படுத்தல. என்ன சொல்றாருன்னா, உன் வாழ்க்கை ஆராய்ந்து பாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இதே இந்த பாவத்தோட புது வருஷத்து கால் வைக்காத. இது சுத்திகரிப்பின் வாரம். உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாருங்களேன், நெகேமியா வாழ்க்கையில பாருங்கள், நெகேமியாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. இதோ அலங்கம் இடிந்து கிடக்குதே, என் ஜனங்கள் சிறைக்குள் இருக்கிறார்களே, அவர்கள் நிந்தைக்குள் இருக்கிறார்களே, மகா நிந்தைக்குள் இருக்கிறார்கள், அலங்கம் இடிந்து கிடக்குது. அவன் அழுகிறான். நெகேமியா 1:3 அவன் அழுகிறான். என்ன செய்யட்டும்? ஏன் இந்த செவில் விழுந்தது? ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த வேதனை? ஏன் இந்த துக்கம்? ஏன் இந்த அவமானம்? ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் அதில் உட்கார்ந்து நெகேமியா 1:6 நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், பாவ அறிக்கை செய்தான். 1:6 வாசிக்க கேட்கலாம். நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தேன். இயேசுவே என்னை மன்னியும்.
என் தம்பி பாவம் செய்தான், என் சபை மக்கள் பாவம் செய்தார்கள், என் பிள்ளைகள் பாவம் செய்தார், என் மனைவி பாவம் செய்தார், என் நாட்டு மக்கள் பாவம் செய்தார். அந்த பாவத்தை தன்மேல் எடுத்து நெகேமியா சொல்லுகிறான், ஆண்டவரே அவர்கள் பாவம் செய்தார்கள், என்னை மன்னியும். நெகேமியா 1:7, நாங்கள் உமக்கு முன்பதாக மிகவும் கெட்டவராக வாழ்ந்து விட்டோம் அப்பா, எங்களை மன்னியும். இந்த வருடத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அல்லேலூயா. வாசிப்பா 7. நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நாங்கள் உமக்கு முன்பதாக, தாவீது சொன்னான், ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் பாவம் செய்த, என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும், ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும். நான் தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே நான் பாவி. தன் பாவத்தை அறிக்கை எடுக்கிறான். புது வருடத்துக்குள் கால் வைக்க ஆயத்தமாக இருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, உன்னை சுத்திகரித்துக்கொள், உன்னை சுத்திகரித்துக்கொள், சுத்திகரித்துக்கொள். ஹல்லேலூயா. உன்னை சுத்திகரித்துக்கொள். அவன் சொல்லுகிறான், நான் பாவி. இந்த பாவத்தை அறிக்கை செய்த உடனே, அவன் அறிக்கை செய்தான் பாருங்க, அறிக்கை செய்த உடனே நெகேமியா 2:8 அவனுக்கு தேவர் கட்டளையை வாசிப்பா கட்டாட்சித்தார். தேவாலயத்தில் இருக்கிற அரசனின் கதவு, தேவாலயத்துக்கு இருக்கிற அரசனின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்துக்கு காவலாளனாகிய ஆசாப்பேனும் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. உடனே பர்மிஷன் வந்தாச்சு. கட்டு, உன் வீடை கட்டு, உன் தொழிலை எடு, நில்லு. அவன் பாவத்தை விழுந்து கடந்ததை ஆண்டவர் எடுத்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்தே ஒரு ரெக்கமெண்ட் வந்துருச்சு, கட்டு, நீ போ, நான் இருக்க உன்னோடு கூட. ஹல்லேலூயா. ஆமென். அவன் பாவம் அறிக்கை செய்த உடனே 2:20, அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர செய்தார். துக்கம் மாறிடுச்சு. உங்களுடைய காரியங்களை கைகூடி வர செய்யணுமா? எதில் இருக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்து அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தால் பரிசுத்தமாகும் போது நமக்கும் காரியங்கள் கைகூடி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. புது வருடத்தில் எல்லா நாட்களிலும் உங்களுடைய காரியங்கள் கைகூடி வரணுமா? ஒன்றே ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள், உன்னை இன்றைக்கே சுத்திகரித்துக்கொள். 7:1 நெகேமியா அலங்கத்தை கட்டினார்கள், இடிந்தது, எழும்பி நின்றிற்று. எது விழுந்திருக்கு? உன் வாழ்க்கையில எது விழுந்திருக்கு? உன் குடும்பத்தில் எது விழுந்திருக்கு? உன் தொழிலிலே எது எங்களை கைகூடி வர பண்ணினது? எப்படி? தன் பாவத்தை அறிக்கையிட்டு தன்னை பரிசுத்தப்படுத்தினவன், தன் ஜனங்களுக்காக, தன் பிள்ளைகளுக்காக தன் பாவத்தை அறிக்கை விட்டுடனே அவனுடைய காரியங்கள் எல்லாம் கை விழுந்து போன மதில்கள் எழுந்து நின்றது. உங்கள் வாழ்க்கையில எதுங்க அப்படி ஆயிருக்கு? இவன் அப்படி மதில் கட்டி கொண்டு இருக்கிறான். கட்டி கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறலாம் இவனை பார்த்து என்ன செய்ய தெரியுமா? இவனை அற்பமா என்றாங்க. இவனை, டேய் நீ எப்படா கட்டி முடிக்கிற, எப்படா கட்ட போற நீ? இவனை பார்த்து கேலி பண்றான். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா இவன் எதையும் பார்க்கல. அவன் யாருன்னு ஆராதிக்க இன்னாருன்னு அறிந்திருந்தார். எல்லாரும் அவனை அற்பமா எண்ணனாங்க. அர்ப்பணமா எண்ணன மத்திய மக்கள் மத்தியிலே தேவன் அற்புதமாக இவனை உயர்த்தினார். எங்க அற்பமா எண்ணப்படுகிறாயோ அங்கே அற்புதம் வேணுமா? உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக்கா, பரிசுத்தப்படுத்திக்கா, உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக்கா. புது வருடம் உனக்கு அற்புத வருடமாக இருக்கணுமா? ஹல்லேலூயா. ஒன்றே வேண்டு, உன்னை அர்ப்பணித்து விடு, கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். என்னாகமம் 11 மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகிறார். நடத்தி வரும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அங்கே இருக்கும்போது மச்சக்காய்களையும் மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயத்தையும் பூண்டையும் சாப்பிட்டோம். எங்களுக்கு அதே ஞாபகம். என்ன ஞாபகம்? அதே ஞாபகம். நாங்க ஆண்டவருக்குள் வராத போது அங்க டிவி பார்த்தோம், அதே ஞாபகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் சொல்றான், அவன் என்ன சொல்றான்? இதையும் சொல்றான், அது எங்களுக்கு இலவசம். ஏயா, செங்கல் அறுத்து விறகு கொண்டு வந்து ஒரு மேஸ்திரி வச்சு உன்னை அமுத்துனதெல்லாம் மறந்துட்டேன். எங்கேயோ ஃப்ரீயா சாப்பாட்டு கொடுத்த உடனே அது எங்களுக்கு இலவசம் சொல்றியா?
புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. ஆனால் நம்ம ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ளவர். இவரை பார்த்தார், ஐயோ என் பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறாங்க, இவங்களுக்கு கறி கொடுக்கணும். என்ன இவங்க கறி வேணும் கேட்கறாங்க. எங்களுக்கு இறைச்சி இல்ல, என்ன செய்யட்டும்? யார் எங்களுக்கு இறைச்சி தருவா? யார் எங்க வீடை கட்டி தருவா? யார் எங்களுக்கு சுகத்தை தருவா? எங்க பிள்ளைகளை யார் கல்யாணம் பண்ணுவார்? யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பார்? யார் பணம் கொடுப்பார் படிக்க? அவங்க கேட்கிறா, யார் எங்களுக்கு இறைச்சி தருவா? நீங்களும் கேட்டிருப்பீங்க இல்லையா? யார் எங்களுக்கு செய்வார்? ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். அங்க பாருங்களேன் 11:4 வாசிப்போம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவரால் ஆனார்கள். பாத்தீங்களா? அதுதான் இந்த மிக்சிங்ல வந்து கரெக்டா இருக்கணும். மிக்சிங் ஆகவே கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்ல, அந்நிய மக்களோடு கலந்து அந்த குணம் உனக்குள்ள வந்துருச்சு. வரக்கூடாது. ஹalleluya. வரக்கூடாது. இது பரிசுத்த ஜாதியா? நீ பரிசுத்தமா வாழணும். ஹalleluya. ஆமென். வாசிப்பா கீழே அப்படி. இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? யார்? யாயா? சிவப்பு சமத்தை இரண்டா பிளந்தாரே, அவரை மறந்துட்டியா? கண்மலை இந்த தண்ணி கொடுத்தார், அவரை மறந்துட்டாயா? மன்னாவை கொடுத்தாரே, மறந்துட்டியா? இந்த 2013 நடத்து வரலையா? இவ்வளவு நாள் உங்களை காத்து வரலையா? அவருக்கே ஒரு கேள்வியா? சவாலா? யார் நடத்துவார்? நன்றி இல்லாத இஸ்ரவேல் ஜனங்கள். ஹalleluya. யார் நடத்துவார்? யார் தருவார்? யார் கட்டுவார்? யார் பாப்பார்? யார் கொடுப்பார்? தேவன் கொடுப்பார் அவனுக்கு. ஹalleluya. ஹalleluya. அவங்க இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் போது மோசே சொல்றாரு, உங்களுக்கு என்னப்பா இறைச்சி தானே வேணும்? ஒரு வேலை பண்ணு, 11:18 இந்த வேலையை பண்ணு, உங்க ஆண்டை இறைச்சி கொடுத்துருவாரு. நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவியில் கேட்க அழுதீர்களே. போதும். ஹalleluya. நீ அழுதாய் அல்லவா? உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், கர்த்தர் உனக்கு இறைச்சியை தருவா. உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், கர்த்தர் புதிய பிசினஸ் தருவா. உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வா. உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் படிப்பையும் வேலையும் கர்த்தர் தருவா. கர்த்தர் கரத்திலிருந்து ஆசீர்வாதம் கடந்து வரும். உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள், உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள். எவ்வளவு நாளுக்கு நீ மற்றவங்க அடிமையா இருக்கணும்? பிசாசுக்கு அடிமை எவ்வளவு நாள் இருக்கணும்? உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். பரிசுத்தமாக தேவன் சொல்லுகிறார், உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். யார் தருவாரா? கர்த்தர் தருவார். ஹalleluya. அவர்கள் பாருங்க, உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டுல, உங்க தொழிலில, உங்க குடும்பத்துல, எல்லா காரியத்திலும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் என்ன தப்புன்னு நான் சொல்ல வரல, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கரத்திலிருந்து அற்புதம் பெற்றுக்கொள்ள ஹalleluya நீ என்ன பண்ணணுமா? உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பதாக பாவம் அறிக்கை செய்தார்கள். ஹalleluya. ஆமென். அவங்க அறிக்கை செய்த உடனே தேவ மகிமை இறங்கி வருது, தேவ மரமே இறங்கி வருகிறது, தேவ வல்லமை இறங்கி வருகிறது. அவங்க அறிக்கை இட்ட உடனே நீங்க பார்க்கணும், எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? 31வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அப்பொழுது எப்பொழுது பாவம் அறிக்கை இட்ட உடனே, மன்னிப்பு கேட்ட உடனே, பரிசுத்தம் ஆக்கி கொண்ட உடனே எங்கிருந்து வருதியா? படியா. கர்த்தரிடத்திலிருந்து. எங்கிருந்து சொல்லுங்க? கர்த்தரிடத்திலிருந்து. என்ன வருது? வாசி தம்பி. புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையில் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஹalleluya. வந்துச்சா? எங்கிருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வரும். உனக்கு உதவி கர்த்தரிடத்திலிருந்து வரும். உனக்கு சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். உனக்கு செழிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். உனக்கு நிம்மதி கர்த்தரிடத்திலிருந்து வரும். உனக்கு விடுதலை கர்த்தரிடத்திலிருந்து வருது. உனக்கு அழைப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருது. உனக்கு ஊழியம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். உனக்கு பணம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள், உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். ஹalleluya. அவர்கள் பரிசுத்தப்படுத்தின உடனே ஒரு காற்று வந்ததா? பாத்தீங்களா? காற்று எங்க இருந்து வந்துச்சு? தேவனிடத்திலிருந்து. நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது உனக்கு உதவி மனுஷ பூமியிலிருந்து வர்றதில்லை, பரலோகத்திலிருந்து வரியா? உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். தேவனுடைய நாமத்துக்கு மாத்திர சாட்சியா வாழ்ந்து பார்த்துக்க போதும். கொடுக்கிறவர் யார்? சர்வ வல்லவர்.
ஹalleluya. எங்கிருந்து வரும்? கொடுக்கிறவர் யார்? நீரே. யாரு? அவர்கிட்ட இருந்து வருதியா? பக்கத்துல சொல்லுங்க, அவர் உனக்கு தருவார். நீ என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? உன்னை சுத்தப்படுத்திக்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சமாதானமா, சந்தோஷமா, செழிப்பா, சீரா இருக்கணும். ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாயிரு. அநியாயம் செய்யறவன் செய்யட்டும், அக்கிரமம் செய்யறவன் செய்யட்டும், பொய் சொல்றவன் செய்யட்டும், ஆனால் நீ மாத்திரம் இன்னும் பரிசுத்தத்து மேல் பரிசுத்தமாயிரு. ஏன்? நமக்கு உதவி எங்கிருந்து? கர்த்தரிடத்திலிருந்து. ஹalleluya. ஆமென். கையை மேல வச்சு, எனக்கு உதவி கர்த்தரிடத்திலிருந்து வருதியா? ஹalleluya. இவர்களுக்கு வந்துச்சு. சொன்னாப்புல நீ மாத்திரம் சுத்தப்படுத்துக்காயா போதும். கர்த்தர்கிட்ட காத்துட்டு இருக்கிற உனக்கு கொடுக்கிறதுக்கு, உனக்கு கொடுக்க, உன்னை உயர்த்த, உன்னை ஆசீர்வதிக்க காத்து ஒரு அபிஷேகம் காத்து கொண்டிருக்கிறது. புது வருடம் உனக்கு அற்புதத்தின் வருடம். இன்றைக்கு சுத்தமாக்கிக்கொள். ஹalleluya. ஆமென். உன்னை சுத்தப்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையை சுத்திப்படு. உன் வாய் எப்படி இருக்குது? உன் கண் எப்படி இருக்குது? உன் காது எப்படி இருக்குது? உன் கை எப்படி இருக்குது? உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்கு? உன் தொழில் எப்படி இருக்குது? உன் குடும்பத்தில் எப்படி இருக்கிறாய்? பிள்ளைகளே, தகப்பனோடு எப்படி பெருமாறுகிறீர்கள்? தகப்பனை மதித்தீர்களா? தாயை மதித்தீர்களா? ஆலயத்தை மதித்தீர்களா? ஹalleluya. கணவனை மதித்தாயா? மனைவியை மதித்தாயா? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நிம்மதி இல்லை? ஆண்டவர் சொல்லுகிறார், நிம்மதி பரலோகத்தில் நான் தரேன். உன்னை நீ சுத்திகரித்துக்கொள். எப்படி சுத்திகரிக்கிறது? ஆண்டவரே என்னை மன்னியும். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும். இவ்வளவுதான், சிம்பிள். இதை செய்ய முடியுமா? எத்தனை பேர் செய்ய முடியும் சொல்லுகிறீங்க? ஹalleluya. ஆமென். ஹalleluya. நம்முடைய சாபத்தை பிள்ளைகளை கொண்டு போகிறது வேண்டாம். ஹalleluya. இங்கே அறிக்கை செய்து விடுங்க. இந்த வருடத்தில் அறிஞ்சோ அறியாமல் தெரிஞ்ச குற்றங்களை அடுத்த வருஷம் கொண்டு போறது வேண்டாம். அடுத்த வருஷம் அற்புதத்தின் வருஷமா கர்த்தர் உங்களுக்கு மாத்தி தருவார். இது சுத்திகரிப்பின். ஹalleluya. ஆமென். பாத்தீங்களா? யோசுவா 3:5 தெரிஞ்ச வசனம் தான். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். யோர்தான். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென். பழைய ஏற்பாடு நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு, புதிய ஏற்பாடு நாளைக்கு அல்ல, இப்பொழுதே 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 இப்பொழுதே. பழைய ஏற்பாடு எல்லாம் நாளைக்கு தான். சகையவை சந்தித்த இயேசு என்ன சொன்னார்? நாளைக்கு ரட்சிப்புன்னு சொன்னாரா? இப்பொழுதே சொன்னாரா? எத்தனை பேர் சொல்றீங்க? ஹalleluya. இங்க நாளைக்கு, இன்னைக்கு நீங்க, நானும் நீ எல்லாம் புதிய ஏற்பாட்டு மக்கள். அப்ப ஆசீர்வாதம் எப்ப? இப்பொழுதே. இப்ப நீ மன்னிப்பு கேட்ட இப்பொழுதே கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு உதவி வரும். கர்த்தரிடத்தில் உனக்கு உதவி வரும். வேற யார் இடத்துல? கர்த்தரிடத்திலிருந்து. மனுஷனை பார்க்காத, தேவனை பார். மன்னிப்பு கேளு, உதவி பரத்திலிருந்து உனக்கு இறங்கி வரும். ஹalleluya. இவன் சொல்ல, நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். ஆமென். ஆசாரிகள் பெட்டியை எடுத்து, உடன்படிக்கை பெட்டி எடுத்து நடக்கிறார்கள். எப்படி? பரிசுத்தமாக்கி கொண்டு. இன்னைக்கு நம்ம கிட்ட உடன்படிக்கை பெட்டி இருக்குது. எங்க பரிசுத்தம்? ஹalleluya. அவர்கள் சுமந்து நடந்தார்கள். கால் யோர்தானை தொட்ட உடனே ஓடி வருகிற தண்ணீர் நின்றது. உனக்கு விரோதமாக ஓடி வருகிற பிரச்சனை நிக்கணுமா? உனக்கு விரோதமாக செய்யப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகணுமா? ஒரே வழி, இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள. தண்ணீர் நின்றது, வியாதி நின்றது, வறுமை நின்றது, பிரச்சனை நின்றது. பரிசுத்தத்தை பார்த்து பிசாசு பயந்து ஓடிட்டான். ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. ஆமென். ஹalleluya. உன்னை நீ பரிசுத்தமாக்கிக்கொள். இந்த வசனத்தில் இங்க பார்க்கும்போது ஆசாரிகள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அப்புறம் தான் எடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட பெட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா பரிசுத்த கொலைச்சல்ல இருக்கு. கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளை தாழ்த்துவோம் ஆண்டவர் பாதத்தில். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும். நீ கேளுங்க, அறிக்கை இடுங்க. உனக்கு முன்பதாக வழி இல்லையா? யோர்தானை கடக்க முடியல. பரிசுத்தத்தை பார்த்த யோர்தான் டாட்டா சலிட் அடிச்சது. போயிட்டு வாங்க தேவ ஜனங்களை. குவியலாக நின்றது. குவியலாக நின்று என்ன பண்ணுச்சான்? என்ன பண்ணுச்சு? சலிட் அடிச்சது. ஓ தேவ ஜனங்கள், பரிசுத்தவான்கள் நடங்கோ. உங்களுக்கு தான், உங்களுக்கு இல்லாத நாங்களா? அவ்வளவுதான். அவர் யாரு தெரியாதா? பரிசுத்த ஜாதி, கமா, உனக்கு வே ஓப்பன். உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்குதா? எந்த வாசல் உனக்கு திறக்கவில்லை, எந்த வழி உனக்கு திறக்கவில்லை.
ஏன் உனக்கு வழி திறக்கல? உன்னை ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து உன்னை அர்ப்பணித்து விடு. ஆண்டவரே என்ன மன்னியும். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள், இந்த புதிய காலத்தில் யார் ஆசாரியர்கள்? எல்லா விசுவாசி ஆசாரி தான். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற எல்லாரும் ஆசாரிகள் தான். கை கொடுத்து பக்கத்தில் சொல்லு, நீ ஆசாரியன். ஹல்லேலூயா, நீ பரிசுத்தவான், உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். ஹல்லேலூயா, ஆமென். போகட்டும். இன்னொன்னு பார்க்கலாம். யோசுவா 7:13. யோர்தானை கடந்து வருகிறார்கள், அவர்களுக்கு ஆயி பட்டணம் கிடைக்கிறது. அப்ப யோசுவா சொல்றாங்க, போய் பார்த்துட்டு வாங்க எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. போய் பார்த்துட்டு வராப்ல, பிளானிங் பண்ணிட்டு வராப்ல. பிளானிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாம் சொல்றாங்க, அவங்கள தான் நாமெல்லாம் 2000-3000 போய் அடிச்சுட்டு போகுது, யாரும் வேண்டாம். போகட்டும். 3000 மக்கள் போறாங்க. எவ்வளவு போறாங்க? 3000 மக்கள் போறாங்க. 7 நாள் 3000 போறாங்க. வசனம் 7 நாள்ல 3000 போறாங்க. சரிங்களா? 7:3 சொல்றாங்க 2000 போகுதுன்னு சொல்லிட்டு. 7 நாள்ல எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க நாம 3000 போகலாம்னு சொல்லிட்டு. இந்த 3000 போறாங்க. போயிட்டு அங்கிருந்து எப்படி வராங்க தெரியுமா? 36 பேர் ஆயி பட்டணத்து மக்கள் வெட்டி போட்டார்கள். ஒரு இழப்பு, ஒரு இழப்பு. கைவிட்டு போயிருச்சு. வெக்கம், அவமானம். இழந்து வருகிறார்கள், துக்கத்தோடு வருகிறார்கள். 7:5 இருதயம் கரைந்து தண்ணீரை போல ஆயிடுச்சு. விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஏன் இப்படி நடந்தது? எங்கள் வாழ்க்கையில இவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறாரே, இவ்வளவு நாள் நடத்தி வந்தாரே, இன்னைக்கு ஏன் இப்படி நடந்தது? என் கணவர் இல்லை, என் பிள்ளை இல்லை, என் மக்கள் இல்லை, என் தொழில் இல்லை, என் சமாதானம் இல்லை, எல்லாம் இழந்து போச்சே. அழுகிறார்கள், அழுகிறார்கள். ஏன்? காரணம் என்ன? ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? வாசிப்போமா? ஹல்லேலூயா, ஆமென். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. என்ன இருக்குது? சாபத்துக்கு ஈடானது உன் நடுவில் இருக்குது. முதல்ல அதை எடுத்து ஏறி. ஏதோ ஒண்ணு உங்களை இருக்குதியா? ஒரு கோபமா இருக்கலாம், ஒரு அக்கிரமம் இருக்கலாம், ஒரு அநியாயம் இருக்கலாம், ஒரு விபச்சாரமே இருக்கலாம், ஒரு குடிப்பழக்கம் இருக்கலாம். ஹல்லேலூயா. பெரியவங்களை மதிக்காத பழக்கமே இருக்கலாம், சபையை மதிக்காதது இருக்கலாம், ஊழியக்காரரை மதிக்காதது இருக்கலாம், தசமாக சரியா கொடுக்காதது இருக்கலாம், கணவனை மதிக்காதது இருக்கலாம். ஏதோ ஒண்ணு இருக்குது, அதை எடுத்து வெளியேறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை மேல உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்பா. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காது இருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று. நிற்க முடியாது. ஹல்லேலூயா. 7:11. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்டு என் உடன்படிக்கையை மீறினார்கள், இவர்கள் மீறி நடந்தார்கள். பரிசுத்த குலைச்சல். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், ஆமென், எடுத்துக்கொண்டது தப்பு. களவு செய்ததும், களவு செய்ததும், வஞ்சித்ததும் தப்பு. ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதாச்சும் இருக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஏதாச்சும் ஒரு குற்றம் நமக்குள்ள இந்த வருஷத்துல இருந்திருந்தா, நீ மனைவியே திட்டு இருக்கலாம்ப்பா கோபத்துல, ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம அவங்களை நோவு அடிச்சிருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில வரும், இல்லைன்னு நான் சொல்ல, அப் அண்ட் டவுன் வரும், இல்லைன்னு நான் சொல்ல. அநே நேரத்தில் ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க. புது வருஷத்துக்குள்ளார கணவன் மனைவி நீங்க என்ன பண்றீங்க? என்னை மன்னிச்சிருங்க, இவ்வளவு நாள் நான் உங்களை புரிந்து கொள்ளல. கேட்டுப்பாரு, உன் வாழ்க்கை தலைக்கீழ மாறலினா கேளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீ கிறிஸ்தவன், பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது. ஐயோ இவனை கட்டிட்டு இந்த பாடுன்னு வரக்கூடாது. ஐயோ இவனை கட்டிட்டு இந்த பாடுன்னு வரக்கூடாது. வந்துச்சா ஆண்டவர் நாம தூஷிக்கப்படுகிறது, நீ சாபத்துக்குள்ளாயிருவாய். மன்னிப்பு கேட்டுவிடு. வாழ்க்கையில ஆனந்தம், சமாதானம், சந்தோஷம். ஹல்லேலூயா. இவர்கள் அறிக்கையிட்டார்கள். 7:13 என்ன செய்தார்கள்? எழுந்திருந்து ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினான். ஹல்லேலூயா. 7:25 அதை எடுத்து சுட்டு போட்டான். 7:25 சுட்டெரித்தார்கள். 8:1 கர்த்தர் மறுபடியும் வந்தார். என்ன சொன்னார்? யோசுவா பயப்படாத, இப்பப்பா 36 பேரை வெட்டனா எல்லாரையும் உன் கையில கொடுத்திருக்கிற, எந்திரிச்சு நட. போனாங்க யுத்தத்திற்கு. ஆய்பட்டிருந்த மக்களை எல்லாரையும் வெட்டி கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டார்கள். பரிசுத்தம் கொள்ளை அடிக்க செய்தது.
பரிசுத்தம் ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அல்லேலூயா. நீ இழந்து போனதுக்கு கர்த்தர் மகிமையை கொடுத்தார், இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். காரணம் என்ன? பரிசுத்தம். உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். பாவத்தை அறிக்கை செய்தார்கள், இழந்து போனது எல்லாம் கருத்தை கொடுத்தார். யோவேல் 2:16 சொல்லுகிறது, ஜனங்களை கூட்டு சபையை பரிசுத்தப்படுத்து, நீ பரிசுத்தமாக்கு. அல்லேலூயா. யோபு தன் குடும்பத்தை கூட்டி பரிசுத்தப்படுத்தினான். கொர்நேலியு தன் குடும்பத்தை கூட்டி தேவர் பாதத்தில் அமர்ந்து தேவனை துதித்தான். நீ உன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்து, உன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்து. நோவா தன் குடும்பத்தோடு பேழைக்குள் போனான். நீ உன்னை பரிசுத்தப்படுத்து, கழுவிக்கொள், கழுவிக்கொள். இது கழுவுகிற வாரம், உன்னை நீயே கழுவுகிற வாரம். இன்ன வருகிற 300 புது வருடத்தின் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? அல்லேலூயா. கடன் வாங்காமல் இருக்கணுமா? உன் வேலையிலே செழிப்பு இருக்கணுமா? தேவன் உன் ஊழியத்தில் பயன்படுத்தணுமா? ஒரே ஒரு வழி, அன்பு சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் இருக்கட்டும். இவர்கள் பரிசுத்தமாக்கி கொண்டார்கள். யோவேல் 2:16 சொல், ஜனங்களை கூட்டு சபையை பரிசுத்தப்படு. சபை யாரு? சபை சபைனா யாரு? வாசிப்பா போகட்டும் வசனத்தை. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். பக்கத்துல சபை யாரு? அப்ப யாரை பரிசுத்தப்படுத்தணும்? உங்களை தான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, அபிஷேகம் பெற்றவர்களே, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சபை பரிசுத்தமாக, பரிசுத்தமாக, பரிசுத்தமாக. உன்னை கர்த்தர் சொல்லுகிறார், நீ பரிசுத்தமாக. பக்கத்தில் கையெழுத்து சொல்லுங்க, பரிசுத்தமாக. சபைக்கு சொல்லுகிறார், ஒரு அவிசுவாசிக்கு சொல்லல, கர்த்தர் அறியாத மக்களுக்கு சொல்லல. சபை ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். நீ பரிசுத்தப்படுத்தும் போது உன் உதவி எங்கிருந்து வரும்? அங்கிருந்து வரும். வலு ஆண்டவர் பாதத்தில், ஆண்டவர் பாதத்தை சொல்லு, நான் பாவி, என்னை மன்னியும். அப்படி நீ பாவ அறிக்கை செய்து உன்னை பரிசுத்தப்படுத்தினா யோவேல் 2:18 கர்த்தர் கடாட்சிப்பார். யோவேல் 2:19 உனக்கு கர்த்தர் என்ன சொல்வார்? கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். உனக்கு நிந்தையே வராது, உனக்கு ஷேம்னு சொல்றது வாழ்க்கையில வராது. ஹலோ, என்ன சொல்றாரு? நீ பரிசுத்தப்படுத்திட்ட வாழ்க்கையில கை தூக்கி சொல்லுங்க, நோ ஷேம், நிந்தை என்பது இல்லை. அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்லுகிறார்? 19 உன்னை திருப்திப்படுத்துவேன், 21 உன்னை காரியங்களை வாய்க்க செய்வா, 22 கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வனாந்தரத்திலே மேய்ச்சலை உண்டாக்குவேன். காஞ்சி போய் இருக்குதா? லாபம் இல்லையா? உனக்கு லாபம் இல்லையா? ஆசீர்வாதம் இல்லையா? செழிப்பு இல்லையா? நானே உண்டாக்குறேன் கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தம் உண்டாக்குகிறதுயா, பரிசுத்தம் உண்டாக்குகிறது. அல்லேலூயா. 22 கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, விருட்சங்கள் கனிகளை காய்க்கும். அல்லேலூயா. காய்களை காய்க்கும் விருட்சங்கள், மரங்கள் பலனை தரும். உங்க மத்தியில் நான் அற்புதம் செய்வேன். பிளெஸிங் நிரம்பி இருக்கும், என்னை வழிந்தோடும். உங்கள் லாசானதை 25 நான் கட்டி கொடுப்பேன், 28 பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்புவேன். எப்ப? உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள், உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். அல்லேலூயா. சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஆண்டவர் பாதத்தில் வந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவி. எவ்வளோ தடவை நாம் பரிசுத்தமா நடக்கணும்னு தீர்மானிப்போம், ஆனா அடிக்கடி விழுந்தது உண்டு. பல முறை விழுந்திருக்கிறோம், பல முறை விழுந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை மன்னிப்பார், உன் வாழ்க்கையை மாற்றுவார், உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவார். சொல்லுகிறான், பல முறை விழுந்தேன், தேவனே என்னை உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்மளே அர்ப்பணிப்போம் கர்த்தர் பாதத்தில். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும். எத்தனை பேர் பாவ அறிக்கை செய்ய போறீங்க? ஹல்லேலூயா. நினைச்சுக்கலாம், நான் என்ன பரிசுத்தமா, நான் ஏன் பாவ? ஆண்டவர் சபைக்கு தான் சொல்றாரு, சபைக்கு தான் சொல்றாரு. வெளிப்படுத்தல சபைகளை நீங்க வாசித்தீங்கன்னா சொல்லுகிற, உங்கள்கிட்ட எல்லாம் நல்லது இருக்கு, ஆனா ஒண்ணு குறைவு இருக்குது, மனம் திரும்பு. புது வருஷத்துக்கு போறதுக்குள்ளார நம்ம எங்க மனம் திரும்பணும், எங்க பரிசுத்தமாகணும், எதை அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது என்னென்ன ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியா ராஜா 25 வயசுல ராஜாவானார். 29 வருஷம் எருசலேமை ஆண்டார்.
2 நாளாகமம் 29. அவர் ராஜா ஆன போது ஆலயத்தை எல்லாரும் பூட்டி வச்சிருந்தார்கள். அங்க விளக்கு இல்லை, அங்க ஆராதனை இல்லை, அங்க வேத வாசிப்பு இல்லை. அவர் வந்து உடனே திறந்தார். அல்லேலூயா, ஆமென். அவர் அதை பரிசுத்தப்படுத்தினார். 29 3 வாசிப்பா. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரை கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். ஆமென். எல்லாரையும் கூடி வர என்ன பண்ணாப்ல? பரிசுத்தம் பண்ணிட்டாப்ல. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். 2 நாளாகமம் 5:1. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடிந்தது சாலமோன். ஹல்லேலூயா. கட்டி முடிந்தது. ஆமென். 13 5 3 வாசிப்பா. எல்லாரையும் கூடி வர செய்தார். அப்படியே இஸ்ரவேலர் எல்லாரும் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவினிடத்தில் கூடி வந்தார்கள். என்ன வந்தாருங்க? ஆலயத்தை கட்டி முடிச்சாச்சு. வசனம் 1. வசனம் 3 எல்லாரும் கூடி வந்தார்கள். வசனம் 4 அவங்க இடத்துல என்ன இருக்குது? 4 வாசிப்பா. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் வந்த பின்பு லேவியர் பெட்டியை எடுத்தார்கள். 6 ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். இங்க பாருங்க என்ன இருக்குது? ஆலயம் கட்டியாச்சு. ஆமென். எல்லாரும் கூடி வந்தார்கள். பெட்டி இருக்குது, வசனம் இருக்குது, வல்லமை இருக்குது. ஆனால் மகிமை இறங்கல. உனக்கு வசனம் தெரியும், மகிமை இல்ல. ஆலயம் இருக்குது, மகிமை இல்ல, அழைப்பு இல்ல. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இங்க எல்லாமே இருக்குது. ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். துதி ஹல்லேலூயா பாடல் பாடுகிறார்கள். மகிமை இறங்கல. இங்க எல்லாமே இருக்குது. அந்த 4 வசனத்துல கட்டி முடித்தார்கள், கூடி வந்தார்கள், பெட்டி இருக்கிறது, பலியிட்டார்கள், ஆனா மகிமை இல்ல. 5:11 வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆமென். இங்க பாருங்க என்ன ஆகுது? பரிசுத்தம் நடக்குது, ஒரு சுத்தம் நடக்குது. வகுப்பு, கணவன் பரிசுத்தம் பண்ணி கொண்டாப்ல, மனைவி அவளையே கழுவிக்கிட்டாப்ல ஆண்டவர்கிட்ட வந்து, பிள்ளைகள் அவங்க பரிசுத்தம் பண்ணிக்கிட்டாங்க. மாமா, அப்பா, அம்மா, பெரியவர் எல்லாரும் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து தேவனிடத்தில் வந்து ஆண்டவரே எங்களை மன்னின்னு சொல்லி அவங்க சின்னவன் பெரியவன் எதுவும் பார்க்காம டாப் டு பாட்டம் எல்லாரும் பிரிஸ்டேஜ் பார்க்காம படிப்பு முறைகளை எதுவும் பார்க்காம ஆண்டவர் பாதத்தில் வந்து ஆண்டவரே எங்களை மன்னின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார்கள். கேட்ட உடனே என்ன இறங்குது தெரியுமா? 13 மகிமை இறங்கிருச்சியா, மகிமை இறங்கிருச்சு. 13-14 வாசிப்பா. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமையை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு எப்படி? அப்ப அங்க வேதம் இருக்குது. எல்லாரும் கூடி வந்தார்கள், எல்லாரும் துதித்தார்கள். இறங்கல, அற்புதம் நடக்கல, மகிமை இறங்கி வரல. எப்பொழுது பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அல்லேலூயா என்று சொன்னானோ மகிமை இறங்கி வந்தது. மகிமை இறங்கி வந்தது. தேவனுடைய மகிமை இறங்கி வரணுமா? உன் குடும்பத்து மேல, உன் பிள்ளைகள் மேல, உன் பிசினஸ்ல, உன் ஆரோக்கியத்தில, உன் தொழில, உன் வாழ்க்கையில இறங்கி வரணுமா? உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். எந்த பரிசுத்தவான் கை வச்சா கொஞ்சம் லெவல் தான். நீ உன்னை பரிசுத்தப்படுத்தினா 100%. உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். தேவனுடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பிட்டு நீ தேவனுடைய ஆலயம். உன் வீட்டு சுற்றிலும், வீட்டு மேலையும், உன் போக்கிலும் வரத்திலும் தேவ மகிமை இருக்க வேண்டுமா? தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். உங்களை நீங்க சுத்திகரித்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் சுத்திகரித்துக் கொள்ள போறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய மகிமை இறங்கணுமா? ஒரே வழி. என்ன வழி? என்ன சொல்லுங்க? ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க? பக்கத்துல கேளுங்க. பரிசுத்தம் படுத்திக் கொள்ளுங்கள். உங்களையே நீங்க பரிசுத்தமாக்கணும்னா
தேவ மகிமை உங்கள் மேலே இறங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 11 நாள் இருக்கு. ஓகே, 2 நாளாகமம் 29:17 எப்படி பரிசுத்தப்படுத்துறாங்க பாருங்க. முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவங்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம் 16ஆம் தேதியில் அதை முடித்தார்கள். மொத்தம் எவ்வளவு நாள் ஆச்சு? 8 நாளா? ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு 11-12 நாள் இருக்கு. யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? எங்க அங்க உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவ மகிமையை நீங்க காண்பீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் பாஸ்காவிலே பங்கு பெறக்கூடாது, திருவிருந்திலே பங்கு பெறக்கூடாது. ஹல்லேலூயா. உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளு. கர்த்தரே சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமே. கொடுக்கறதுலயும் பரிசுத்தம் இருக்கணும். தேவனுடைய கட்டளைக்கு கரெக்டா கீழ்ப்படிந்து நடக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. மோசே கானானுக்கு போகாத இருக்கிறது காரணம் என்ன? 27:14 வாசிப்பா. சபையார் வாக்குத்தத்தம் பண்ணின சீன் வனாந்தரத்தில் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார். ஆமென். நீ கட்டளையை மீறினால் பரிசுத்த குலைச்சல். கட்டளையை மீறினால் அப்ப வேதம் பாருங்க என்ன சொல்லுகிறார். அவர் கட்டளையை மீறுகிறது பரிசுத்த குலைச்சல். ஆமே. நீ சொல்லலாம் நான் பரிசுத்தவான். இந்த கழிந்த வருடத்தில் எவ்வளவு கட்டளை மீறி நடந்திருக்கிறாய்? ஆண்டவர் கொடுக்குதல எல்லாம் கொடுத்திருக்கிறியா? வீட்டில் குடும்ப ஜெபம் உண்டா? வேதத்தின்படி நடந்தாயா? எல்லா வாழ்க்கையில தேவ கட்டளைப்படி நடந்திருக்கிறாயா? உள்ளையும் வெளியும்? அப்படி இல்லைனா பரிசுத்த குலைச்சல். பாவ அறிக்கையிடு. எவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை வரல? எவ்வளவு திருவிருந்துக்கு வரல? ஆமே. எவ்வளவு ஜெபங்களுக்கு வரல? குடும்ப ஜெபம் இல்ல. வேதம் வாசித்தாயா? சாப்பாடு மாத்திரம் வேணும், ஆத்மாவுக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. கணவனை சரியா நேசித்தாயா? மனைவியை சரியா நேசித்தாயா? கணவன் வேணும், கணவன் சம்பளம் வேணும், பணம் வேணும். கணவன் மாத்திரம் நேசிக்க மாட்டாங்க. இருக்குதுயா, இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க என்னென்ன இவள் நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க சரிப்படுத்திக்காங்க. கர்த்தர் நிச்சயம் குடும்பத்தை ஆசீர்வதி. இன்னைக்கு உங்களோட இந்த வசனத்தை பேசுறாருன்னு சொன்னா உங்களை நேசிக்கிறபடினாலதான், அவர் உங்களை சுத்திகரிக்கிறதே. அர்ச்சனா, நானே உன்னை சுத்திகரிப்பேன். உன்னுடைய பாவங்கள் கடும் சிவப்பாக இருந்தாலும் போதும், இமை போல நான் வெண்மையாக்கி தருவேன். ஏசாயா 1:18. நானே உன்னை வெண்மையாக்குவேன். அதை பத்தி நீ கவலைப்படாத. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இவ்வளவு நாள் நீ எப்படியே இருந்தா பரவாயில்ல, கர்த்தரே உன்னை சுத்தமாக்குறியா, இனிமேல் நீ சந்தோஷமாயிரியா. ஹல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எப்படி நாம பரிசுத்தமாக இருக்க முடியும்? எந்த காரியத்தில் எப்படி பரிசுத்தம் ஆகிறது? ஹல்லேலூயா. 1 இயேசுவின் நாமத்திலே பரிசுத்தம். ஆமென். எபிரேயர் 2:11-13 பாருங்க. 1 எபிரேயர் 2:11 சொல்லு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவால நீங்க பரிசுத்தமாகுறீங்க. ஆமென். எபிரேயர் 9:14 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பரிசுத்தமாக்குகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதே நேரத்தில் எபிரேயர் 12:14 ஒன்னு வாசிக்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். எப்படி இருக்கணுமா? எல்லாரோடும் கையை கொடுத்து சொல்லுங்க. இந்த வருடத்துல எல்லாரோடையும் சமாதானமா இருந்தியா? எங்காச்சும் சட்டி பானை எடுத்து போட்டு அடிச்சியா? உடைச்சிருக்கிறியா? சட்டி பானை உடைச்சியா எங்காச்சும்? ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, யாவரோடும். உங்க அம்மாவோடு மாத்திரம் இல்ல, யாவரோடு எப்படி இருக்கணுமா? ஒரு கிறிஸ்தவன் சமாதானமா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படியா இருக்கிறீங்க? நீங்க ஒரு பரிசுத்தவான் எல்லாரோடு சமாதானமா இருப்பான். ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஆமென். அந்தகாரத்திலே அடக்கி வைத்திருக்கிற புதையல்களை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னது ஆண்டவர் அல்லவா? இரும்பு தாப்பாளர்களை உடைத்து வெங்கல கதவைகளை இடித்து நான் உங்களுக்கு தருவேன். சும்மாவா சொன்னாரு? பரிசுத்தம் இருந்தா போதும், இது வந்து சேர்ந்துரும்.
ஹalleluya சொல்லுவோமா? ஆமென். ஹalleluya. என்ன சொன்னாப்ல? யாவரோடும் எப்பொழுதுமே சமாதானமா இருந்தீங்களா? ஓகே, இயேசுவின் நாமம் சுத்திகரிக்கிறது, ரத்தம் சுத்திகரிக்கிறது. அடுத்தது பரிசுத்த ஆவி. 1 கொரிந்தியர் 6:11, பரிசுத்த ஆவியானவரை நீ ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை அழைக்கும் போது, பாவ அறிக்கை செய்யும் போது, தூய ஆவியானவர் உள்ளத்தை சுத்தமாக்குறார். வாசியா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள். எதனால? தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டவர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் ஆவியை பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான், ஆவியை நம்ப மாட்டேங்கிறான். பின்ன ஆவி எப்படி கழுவும் இவனுக்கு? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ ஆவியானவர் கழுவுறாராம். என்ன நடந்துருச்சு? கவலைப்படாத. பக்கத்துல வச்சிருங்க. இதுவரை நீ எப்படி வாழ்ந்தாலும் கவலைப்படாத. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள். ஆமென். எப்படி சொல்லுங்க? ஆவி உங்களை கழுவுதுன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை கழுவுறார். சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை கழுவுறார். சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. கவலைப்படாத. எப்படியா இருந்திருக்கலாம், நீ என்னதான் நடந்திருக்கலாம், டோன்ட் வரி. நீ அறிக்கை செய்தா போதும் ஆவியானவர் வந்துருவாரு. ஹalleluya. வீட்டுக்கு போயிட்டு பாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டு, என்னையா நீ இப்படி எல்லாம் பேசுன, என்கிட்ட மன்னிப்பு கேட்டியா? வாழெல்லாம் ஆட்டுறது வேண்டாம். அவங்க தாழ்ந்து மன்னிப்பு கேட்டுக்காங்க. ஆசீர்வாதத்திற்கு முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒரு முந்திக் கொள்ளுங்கள். நான் முந்திட்டு வந்துட்டேன். முந்தி வந்துதான் இங்க நிக்கிற பரிசுத்த ஸ்தலத்துல. நீங்க யாராச்சும் முந்தினீங்களா பாரு? நீங்களா பரிசுத்தவான்கள். தோத்திரம் இருக்கட்டும். ஹalleluya. அடுத்தது பாத்தீங்களா என்ன வேணும்? பரிசுத்த ஆவி உங்களை சுத்திகரிக்க. அடுத்தது கர்த்தருடைய வசனம். யோவான் 17:17 கர்த்தருடைய வசனம். இப்ப நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் வசனம், பிரசங்கம். இது உங்களை சுத்திகரிக்கிறது. நீங்க சுத்தமாயிட்டு இருக்கிறீங்க. இப்பொழுதே நீங்க சுத்தமாயிட்டீங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ கேட்க கேட்க சுத்தமாகறியா? ஆண்டவருடைய சுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். நீ வெளியே போகும்போது ஒரு பெரிய புதிய மனுஷனாக வெளியே போக போகிறாய். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நீ வெளியே போகும்போது யார் சொல்லு? புதிய மனுஷன். ஆமென். நீ என்ன? புதிய மனுஷன், பழைய மனுஷன் அல்ல. ஹalleluya. நீ கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டி, பரிசுத்தவான். நீ பாக்கியவானாய் இருப்பாய். நீ பாக்கியவானாய் இருப்பாய். நீ பாக்கியவானாய் இருப்பாய். நீ பாக்கியவதியாய் இருப்பாய். ஹalleluya. இந்த பரிசுத்தமா இருக்கும்போது நீ ஒரு பாக்கியவானா கர்த்தர் மாற்றுவார். அடுத்தது விசுவாசத்துல. அப்போஸ்தலர் 26:18 விசுவாசம் உன்னை சுத்திகரிக்கிறது. அடுத்தது கிருபை உன்னை சுத்திகரிக்கிறது. ஹalleluya. ஆமென். அடுத்தது எங்க சுத்தம் இருக்கணும்? உன் ஆத்துமாவிலே சுத்தம் இருக்கணும்யா. உன் ஆத்துமாவிலே சுத்தம் இருக்கணும். 1 பேதுரு 1:22 உன் ஆத்துமா, உன் இருதயம் சுத்தம். பாருங்க, ஆத்துமா சீக்கிரம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால். என்ன சுத்தமாக்கணுமா? உன் ஆத்துமாவே சுத்திகரித்துக் கொள். இல்ல உன் ஆத்துமா அங்க போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேணா இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்துக்கலாம், உன் ஆத்துமா போகணுமா? சொல்லுங்க. பரிசுத்தப்படுத்திக் கொள். அடுத்தது உன் இருதயம். உன் இருதயம் சுத்தமா இருக்கணும். அப்போஸ்தலர் அல்லேலூயா 15:9 உன் இருதயம் விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. எப்படி? உன் இருதயத்தை சுத்தப்படுத்து. உன் இருதய சுத்தமாக இருக்குதா? உன் இருதய பரிசுத்தமாக இருக்குதா? அல்ல அது வெள்ளை அடைச்ச கல்லறையா? எது? எனக்கு தெரியாது. பரிசுத்தமானா நீ நன்மை பெறுவாய், ஆசீர்வாதம் பெறுவா, நீ பாக்கியவானாய் இருப்பாய். அல்லேலூயா. உன் மனசாட்சி. எபிரேயர் 9:14 உன் மனசாட்சி எப்படி இருக்கு? ஹலோ, இன்னைக்கு ஆண்டவர் அழைத்தாலும் பரலோகத்துக்கு போறதுக்கு நீ ஓகேயா? உன் மனசாட்சி. அடுத்தது உன் சரீரம். உன் சரீரம் சுத்தமாக இருக்கா? உன் கண்ணு சுத்தமாக இருக்கா? உன் வாய் சுத்தமாக இருக்குதா? எபிரேயர் 10:22 உன் சரீரம், உன் கை, உன் கண்ணு, உன் காலு, உன் நாக்கு, இது எல்லாம் சுத்தமாக இருக்குதா? அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டில் நாளைக்கு, புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு, இப்பொழுது. அல்லேலூயா. நீ வெளியே போகும்போது ஒரு பரிசுத்தவானாக போகணும், ஒரு பாக்கியவானாக போகணும், ஒரு பாக்கியவதியாக போகணும். அல்லேலூயா. ஆமென். அப்ப தேவன் சொல்லுகிறார், உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை பாக்கியவானாக மாற்றத்தான் தேவன் வசனத்தின் மூலம் உன்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரித்துக் கொள். அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக யார் பரிசுத்தவான்?
இதை சொல்லி முடித்து விடுகிறேன். தேவன் சொல்லுகிறார், கர்த்தரை நேசிக்கிறவன், கர்த்தரை அன்பு கூறுகிறவன் பரிசுத்தவான். சங்கீதம் 31:23 வாசித்துக்காங்க, வீட்டில் போய் வாசித்துக்காங்க, போதும் எழுதிக்காங்க வேண்டாம். சங்கீதம் 31:23 கர்த்தரை அன்பு கூறுகிறவன். ரைட்டா? சங்கீதம் 34:9 கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பரிசுத்தவான். நீ யாருக்கு பயப்படுகிற? ஆராதனை 9:30 மணிக்கு எத்தனை மணிக்கு பயப்படுற? வர்ற நீ உள்ள குடும்ப ஜெபம் பண்றதுக்கு பயம் இருக்குதா? தசமா கொடுக்கிறதுக்கு பயம் இருக்குதா? வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாதுன்னு பயம் இருக்குதா? எல்லாரோட சமாதானம் இருக்கணும் பயம் இருக்குதா? வேதத்தை வாசிக்கணும் சொல்லி பயம் இருக்குதா? கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி பயம் இருக்குதா? இருந்தா நீ பரிசுத்தவான், இல்லைன்னா எனக்கு தெரியாது, நீயே பார்த்துக்க. ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 85:8 வாசிக்கலாம் சீக்கிரம். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். ஆமே. பரிசுத்தவான் எப்போ இருக்கணுமா? சமாதானமா இருக்கணுமா? கை கொடு சொல்லுங்க. பரிசுத்தவான் எப்படி இருக்கணுமா? ரொம்ப சமாதானமா. எத்தனை பேர் ரொம்ப சமாதானமா இருக்கிறீங்க? அடிதுடி போட்ட சமாதானமாயா? ஹல்லேலூயா, ஆமென். எப்படி இருக்கணும்? பரிசுத்தவான் எப்படி இருக்கணும்? உன் வீட்டில் என்ன இருக்கணும்? சமாதான பிரபு அங்கே இருக்கணும். நான் சமாதானத்தை கொடுக்க வந்தேன். ஆண்டவர் உள்ள வந்துட்டார் இல்லையா? உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்குதா? இல்லைனாக்கா நீ யாரு? பரிசுத்தவானா இல்லையான்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு சுத்தப்படுத்திக்கா, உன்னையும் சுத்தப்படுத்தி பரிசுத்தவானா மாறிவிடு. அன்பு சகோதர சகோதரிமார்களே, கர்த்தருக்குள் என் பெரியவர்களே, வசனத்தை கேட்டீர்கள் அல்லவா? பார்த்தீங்களா? நாம பரிசுத்தமா வாழ்ந்தா, நம்மளை நாம் சுத்திகரித்துக் கொண்டால், தேவன் சொன்னார் நம்முடைய தேவன் பரிசுத்தர், ஆகையால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கூட பரிசுத்தராக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய வாழ்விலே, எல்லா இடத்திலும் நாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாக இருக்கும் போது, எந்த இடத்திலும் கூட கர்த்தருடைய நாமம் குலைச்சல் ஆகாமல், கர்த்தருடைய நாமத்திற்கு எந்த ஒரு அவமானமும் வராமல், நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தமாக வாழும் போது தேவன் என்னென்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவருடைய மகிமை நம்மேல் பொழிவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மளை அவர் பாதுகாத்துக் கொள்வார். தேவனுடைய மகிமை நம்மேல் இருக்கும், நம் வீட்டு மேலே இருக்கும், நம் போக்கிலும் இருக்கும், நம் அருகிலும் அநேக காரியங்களை நாம் தியானித்தோம் அல்லவா? நிச்சயமாக இந்த வசனங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்பியிருக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட, இப்பொழுதும் கூட ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், நம்மளை அர்ப்பணிப்போம். இந்த கேட்ட வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாக, தேவனும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவீர்களா? கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வசனத்தை கேட்ட என் அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆம் தகப்பனே, இம்மட்டு நாள் நாங்கள் பரிசுத்தமா வாழாதிருந்தால், ஏதாவது ஒரு காரியத்தில் அறிந்தோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ உம்முடைய நாமத்தை நாங்கள் கொலைச்சல் படுத்திருந்தால், உம்முடைய நாமக்கு மகிமை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்திருந்தால், தயவு செய்து என் அன்பு சகோதர சகோதரிகளை மன்னியுமப்பா. இன்று முதல் அவங்க பரிசுத்தமா வாழ கிருபை வெளியிட எச்சரிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, எங்களுடைய பாவங்கள் கடும் சவப்பாய் இருந்தாலும் கூட அது வெண்மையாக்குவது என்று சொன்னீரல்லவா? அப்படியாக இந்த வசனத்தை கேட்டு என்னோடு கூடி உள்ள நேரத்தை எடுத்து இந்த வசனத்தை கேட்ட தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும், அவங்க தொழில்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்க வாழ்க்கையில் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக ஒவ்வொருவருடைய கருத்தில் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன அன்பு சகோதரர்களே, மேலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையிலே காணும் விலாசத்திலே தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் தொலைபேசியிலே எங்களோடு கூட நீங்கள் பேச விரும்பினால் திரையிலே காணும் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.